ஏஜ் அட்டெண்ட் பண்ணா உள்ள உட்காந்து ரூம்ல உட்காந்து எழுதக்கூடாதாமா, வீதியில் உட்காந்து எழுதணுமா? இந்த வீடியோ தான் காலையிலேருந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு, ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்துருவோம். ஏன் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா? கட்டு, என்ன எக்ஸாமு? என்ன எக்ஸாம் பாப்பா? ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்கா? யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது? எந்த மிஸ்ஸு? பிரின்ஸிபல் மிஸ்ஸும் உனக்கு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா? இதுக்கு முன்னாடி எப்போ எழுதுன எக்ஸாமு? மண்டே இங்கே தான் உட்காந்து எழுதுனியா? எந்த டெஸ்கில்? முன்னாடி உட்காந்து பாஸ்பரியில் தான் உட்காந்து எழுதுனியா? சரி எழுது. ஏன் மிஸ் ஒன்றும் சொல்லலையா? உள்ள கிளாஸ்க்குள்ளே உட்காரணும் உன்னை சொல்லலையா? புரியல. கிளாஸ் மிஸ் இங்கே கூப்பிட்டாங்க வர சொல்லி, அதுக்கப்புறம் பிரின்சிபல் மிஸ் இங்கேயே உட்காந்து சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் மிஸ் உன்னை இங்கேயே உட்காந்து எழுத சொல்லிட்டாங்களா? ஏஜ் அட்டெண்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா, வீதியில் உட்காந்து தான் எழுதணுமா? இல்லையா? ஏஜ் அட்டன் பண்ணால் ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா, வீதியில் உட்காந்து தான் எழுதணுமா? அந்த மாணவியோட தாய் கேட்குற கேள்வி இருக்குல்ல, அதுதான் வந்து சர்ச்சையே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை போட்டு தான், அதாவது முதல் மாதவிடாய் ஏற்பட்ட அந்த 8ஆம் வகுப்பு மாணவியை வந்து ஸ்கூலுக்கு வெளியில், அதாவது கிளாஸ்க்கு வெளியில் உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த சர்ச்சைக்கு போயிட்டுருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு பக்கத்தில் செங்குட்டை பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் இது நடந்திருக்கு. ஸோ இது பயங்கர சர்ச்சையை ஏற்படுத்தின நிலையில் சம்பவ இடத்துக்கு நேரில் போயிட்டு, அதாவது ஸ்கூலுக்கு நேரில் போயிட்டு ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் வந்து ஆய்வு பண்ணுறாங்க. அவங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. அந்த வீடியோவையும் நம்ம பார்ப்போம். ப்ரிலிமினரி இன்கொயரி 5th அந்த பாப்பா பியூபர்ட்டி ஏஜ் ஆயிடுச்சு. அப்புறம் 6th இது இவங்க அம்மா ஒரு டீச்சர் கால் பண்ணி கேட்டாங்க, இது மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் எக்ஸாம். சிவகாமி என்ன சொன்னாங்க, என்னோட டியூட்டி வேறு பிளேஸில் இருக்குது, நீங்கள் வைஸ் பிரின்சிபல் கேளுங்க. வைஸ் பிரின்சிபல் நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் 7th 4/2025 இவங்க பாப்பா கூட வந்தாங்க. அம்மா அதை பாப்பா அம்மா பேர் அவங்க வந்தாங்க. இங்கே வந்து வைஸ் பிரின்சிபல் பேசி தனியாக அலோவ் பண்ணுங்க, இன்ஃபெக்ஷன் இஷ்யூ ஆகிடும், அதுக்காக தனியாக அலோவ் பண்ணுங்க. அப்புறம் போயிட்டாங்க. அது சேம் நாள்லே இது பொண்ணும் அது காலில் பெயின் இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. நைட்டு அம்மா கேட்டாங்க என்ன நடந்துச்சு. அவங்க கீழே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு அதுக்காக காலில் பெயின் இருக்குது. அதை இன்சிடெண்ட் அங்கே முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் ரிவிஷன் கிளாஸு 8th 4/2025 ரிவிஷன் கிளாஸில் இவங்க வரல, பெயின் இருக்குது அதுக்காக வரல. 9th 4/2025 லாஸ்ட் எக்ஸாம், சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம். அவங்க இங்கே வந்தாங்க. எக்ஸாம் 9:30 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அரௌண்ட் 11 o'clock ஒரு பையா இவங்க ரிலேட்டிவ், அந்த பாப்பாவோட ரிலேட்டிவ், அவங்க அந்த சைடு வாலில் பார்த்தாங்க, இதை பாப்பா அங்கே எழுதுறாங்க எக்ஸாம். அம்மாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. அம்மா வேலை இது பிளேஸு 3 கிலோமீட்டர் தூரம். அவங்க இங்கேயே வந்தாங்க, வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்புறம் இது ஆஃபீஸ் ஸ்டாஃபு 2 பேர் வந்தாங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க? அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் தனியாக உட்காந்து சொல்லிட்டேன், இங்கே வெளியே ஸ்டேர்ஸில் உட்காந்து சொல்லலை. ஸோ அதை அம்மா சொன்னாங்க, நான் தனியாக ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன், தனியாக எக்ஸாம் அலோவ் பண்ணுங்க, நான் இதே மாதிரி சொல்லிட்டேன், இது சொல்லலை. பட் சேம் டைமில் அந்த ஸ்டேஜ், அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அங்கே ஒரு 20-25 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க சேம் கீழே உட்காந்து. ஸோ அங்கே ஒரு 20 பேர், இங்கே ஒரு கேர்ள் அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க. இப்போது இன்கொயரி பண்ணிவிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இல்லை அப்போ இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ணனால தான் அவங்க செப்பரேட்டாக உட்கார வச்சாங்க. அதை அம்மா ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அம்மா கால் பண்ணி 6th 4/2025 ஈவினிங் அரௌண்ட் 5:30 அம்மா தான் கால் பண்ணாங்க, தனியாக உட்காந்து அலோவ் பண்ணுங்க, இவங்க இன்ஃபெக்ஷன் இஷ்யூ அந்த மாதிரி ஆயிரும், நீங்கள் தனியாக அலோவ் பண்ணுங்க. டீச்சர் என்ன சொன்னாங்க, நீங்கள் எனக்கு கேட்க வேண்டாம், நீங்கள் பிரின்சிபலுக்கு கேளுங்க. அடுத்த நாள் இவங்க பாப்பா கூட வந்தாங்க. அம்மா தான் கேட்டாங்க அலோவ் பண்ணுங்க அந்த மாதிரி. ஓகே இவங்க அலோவ் பண்ணுறேன். அப்புறம் அம்மா போயிட்டாங்க. இவங்க வெளியே உட்காந்து எக்ஸாம் எழுதுறாங்க. அவ்வளோதான். சோஷியல் மீடியாவில் அப்படியே கான்ட்ரடிக்ஷன்ஸாக ஸ்கூல் வந்து இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ணனால தான் நீங்கள்
எப்படி not the சொல்லலாம், mainstream media. It's இல்ல நான் அது மாதிரி சொல்லல. நான் என்ன சொல்றேன், இது நீங்க என்ன கேட்டீங்க, என்னோட இன்கொயரி, preliminary இன்கொயரி, என்னோட இன்கொயரியில நான் இதுதான் ஃபைண்டிங்ஸ். அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் அப்புறம் இன்கொயரி பண்றேன். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபேரா இன்கொயரி நான் பண்ணுவேன், ஃபேரா இன்கொயரி பண்றேன். but so far இந்த கம்ப்ளைண்ட் ரிட்டன் ஆகணும் நமக்கு எதுவுமே வரல, எனக்கு எதுவுமே வரல. நேற்று ஸ்டேஷனுக்கும் எதுவுமே வரல. மார்னிங் ஸ்டேஷன் திரும்பி நான் கேட்டேன். வரும்போது ஃபஸ்ட்டு நான் ஸ்டேஷன் போயிட்டு ஸ்டேஷனில் கேட்டேன், இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தாங்க, சோஷியல் மீடியாவில் இது வைரல் இருக்குது. இல்லை மேடம் யாருமே வரல. ஸ்டேஷன் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்புறம் நான் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. ஸோ ஸ்டேஷன் இதுவரை எதுவுமே வரல, கம்ப்ளைண்ட் வரல. அந்த குழந்தைங்கிட்டயும் பேரண்ட்ஸ் கிட்டயும் நீங்க என்கொயரி பண்ணி இன்கொயரி பண்ணிட்டேன், பெரிய இன்கொயரி பண்ணிட்டேன். அந்த பாப்பா எல்லாரும் திங்ஸ் இதே மாதிரி சொன்னாங்க. அம்மா தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணாங்க, அப்புறம் கேட்டாங்க. இது சேம் இன்சிடென்ட். வேற ஏதாவது காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஏதாவது இருந்ததா என்கொயரியில் தெரிய வந்திருக்காங்க? இது மாதிரி இது மாதிரி இன்சிடென்ட். ஏன்னா அங்கே 25 பேர் அங்கே எழுதுறாங்க சேம் அதர் ஸ்டேஜில். நீங்கள் பாருங்கள், அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது, 25 பேர் அங்கே எழுதுறாங்க. என்ன தப்பு, அதை ஒரு எல்லார ஒரு கிளாஸில் உட்காந்து அந்த மாதிரி பண்ணலை. இல்லைன்னா அதை காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இதுவரை இல்லை. பட் நான் இன்கொயரி பண்ணுறேன், அது வேற ஒரு ஃபைண்டிங்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். வலைதளங்கள்ல இந்த இது போட்டாங்க இல்லைங்களா, அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா இருக்குங்களா? யாரு இந்த வீடியோ வந்து வலைதளங்கள் அப்லோட் அது பண்ணாங்க, எனக்கு தெரியல. வீடியோ சம்பந்தமா வீடியோ மட்டும் பார்த்துட்டு வீடியோ சம்பந்தமா யாரு போட்டாங்க, என்ன பண்ணாங்க, அது எனக்கு அது தெரியும். சம்பந்தமான என்கொயரியோ விசாரணையோ நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப இந்த விஷயம் கண்டிப்பா பண்றேன். இது 1% ஸ்கூல் க்ளோஸ் இருக்கு. 1 hour வெயிட் பண்ணிட்டேன் பிரின்சிபலுக்காக, பேரண்ட்ஸ் வெளியே வந்து போயிட்டாங்க. 1 hour வெயிட் பண்ணிட்டேன். அப்புறம் பேரண்ட்ஸ் இன்கொயர் பண்ணிட்டேன் எல்லாரும். அப்புறம் அவங்க எல்லாரும் டைம் கொடுத்துட்டு அவங்க யோசிச்சுட்டு என்ன பண்ணணும் பண்றேன். இந்த வீடியோவில் அவங்க ஏஎஸ்பி வந்து தெளிவாக என்னென்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் இது சர்ச்சையான நிலையில் அந்த மாணவியோட பெற்றோர்கள் வந்து இது தொடர்பாக நிர்வாகத்தை அணுகுனதாகவும், நிர்வாகத்திலிருந்து சரியான பதில் கிடைக்காததுனால அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்ததாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ பயங்கர சர்ச்சையான நிலையில் பள்ளி நிர்வாகத்திட்ட விளக்கம் கேட்டு வந்து கல்வித்துறை அதிகாரிகள் வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பள்ளி சார்பாக ஒரு கடிதம் அனுப்பப்பட்டு அந்த கடிதத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த கடிதத்தில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஏஎஸ்பி சொன்னாங்க இல்லையா, அதே தான். அதாவது இந்த மாதிரி மாணவியோட தாய் தான் வந்து பள்ளி முதல்வருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பேசினாங்க அப்படின்ற ஆல்ரெடி ஏஎஸ்பி சொன்ன தகவலை சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சம்பவம் வந்து இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 17 விதிகளுக்கு எதிராக இருக்குது. ஸோ அதனால பள்ளி நிர்வாகம் வந்து பள்ளியோட முதல்வரை தற்காலிகமாக பணி நீக்கம் செஞ்சு உத்தரவிட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரில் குறிப்பிடுறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக அந்த மாணவியோட தாய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாய் சொன்னதா செய்தி சேனலில் ரிப்போர்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து தனியாக உட்கார சொன்னேன், கிளாஸுக்கு வெளியிலலாம் உட்கார வைக்க சொல்லலை, கிளாஸுக்கு உள்ளேயே தனியாக தான் உட்கார வைக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ மற்ற மாணவிகளுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா அப்படின்றத விசாரணைக்கு அப்புறம் தான் விவரம் வெளியில வரும். சாதிய பாகுபாட காரணமா வச்சோ இல்ல மாதவிடாய காரணமா வச்சோ இது நடந்திருக்கு அப்படின்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு செயல் இது மற்ற மாநிலங்கள் அங்க நடந்திருக்கு இங்க நடந்திருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். பட் இங்க தமிழ்நாட்டுல இப்படி நடக்கிறத ஏத்துக்கவே முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி நடக்குது அப்படின்னு விட முடியாது. ஏன்னா வேற எங்கேயுமே நடக்காத மாதிரியான சூழலை ஏற்படுத்த வேண்டிய தேவை கடமை வந்து அரசுக்கு இருக்கு. ஸோ இந்த ரீசன்னாலதான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னா கட்டாயம் அதுல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. பட் இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை முடிவுல தான் விவரங்கள் தெரிய வரும். ஸோ இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து தன்னோட எக்ஸ் தள பக்கத்துல பதிவு வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தனியார் பள்ளி மீது துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பள்ளி முதல்வர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறை எவ்வகை ஆயினும், அதாவது எந்த வகையில் குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறையாக இருந்தாலும் பொறுத்து கொள்ள முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அன்பு மாணவி தனியாக அமரவில்லை, நாங்கள் வந்து இருக்கோம், எப்போதுமே இருப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி தன்னோட பதிவை வெளியிட்டிருக்கார். ஸோ என்ன இருந்தாலும்
அந்த வீடியோ கொடுத்த சர்ச்சை வந்து இதுவரைக்கும் சர்ச்சையை தொடர்ந்த நடவடிக்கை அப்படின்றது இதுவரைக்கும் இதுதான் நடந்திருக்கு. ஸோ இதோட உண்மைத்தன்மை உண்மையிலே அந்த ஸ்கூலில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து விசாரணை முடிவில் தான் தெரிய வரும்.